Hi friends, welcome to Deiva's Nalabagam. இன்னைக்கு Deiva's Nalabagathல ஜாங்கிரி ஸ்வீட் நம்ம கடைகள்ல வாங்கிட்டு வர மாதிரியே நல்ல ஜூஸியா வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் மெஷரிங் கப்ல 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துர்க்கேன். இத நல்லா 2 டைம் தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிட்டு இது ஒரு 2 மணி நேரத்துக்கு தண்ணி ஊத்தி ஊற வெச்சுக்கோங்க. பருப்பு நல்லா ஊறி வரணும். இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறம் நல்லா தண்ணி 2-3 டைம் மாத்திட்டு நல்லா தேய்ச்சி இத வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். அப்பதான் வந்து உளுந்து ஸ்மெல் போகும். அப்பதான் நல்லா இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து தண்ணி எல்லாம் சுத்தமா வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார் அப்படி இல்லைனா கிரைண்டர்ல சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாம் சுத்தமா வடிச்சாச்சு. நான் இன்னைக்கு வந்து கிரைண்டர்ல தான் சேர்த்து அரைக்க போறேன். நீங்க மிக்ஸி ஜார்ல வேணும்னாலும் சேர்த்து அரைச்சிக்கலாம். எதுல அரைச்சாலும் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கிரைண்டர்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சுக்கோங்க. தண்ணி நிறைய ஊத்திராதீங்க. கொஞ்சமா அப்படியே தெளிச்சு மட்டும் நல்லா மாவு ப்ளஃபியா நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். நல்லா இந்த அளவுக்கு மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டா இருக்கு. இப்போ வந்து இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல நம்ம மாத்திரலாம். மாவு போடையிலே உங்களுக்கு தெரியுது பாருங்க, அப்படியே பந்து பந்தா நல்லா ப்ளஃபியா இருக்கு. இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் வந்து கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அரிசி மாவு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். மாவு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வந்து நான் ஜிலேபி புளியறதுக்காக ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கவர் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிட்ட இருக்கிற பால் கவர், எண்ணெய் பாக்கெட் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உள்ள கொஞ்சம் மாவு சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து சின்ன ஹோல்ஸாக ஊற்றுக்குள்ள நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நம்ம சக்கரை பாகு காய்ச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு இதில் 2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதி வரணும். கொதி வந்து நல்லா ஒரு லேசான ஒரு கம்பி பதம் வரும்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம வந்து நல்லா இந்த அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம். லேசான ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். இதில் மறுபடியும் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் இதில் கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ரோஸ் எசன்ஸ் சேர்த்தோம்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரி அதே மாதிரி டேஸ்ட் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் இல்லைன்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜிலேபி பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்து நல்லா மிதமான சூட்டில் தான் இருக்கணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 ரவுண்ட் போட்டுக்கோங்க. நீங்கள் இதில் புளியறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் 2 டைம் வந்து பிளேட்டில் நல்லா புளிஞ்சு பார்த்துக்கோங்க. ஒரு 2 டைம் புளிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி புளியறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் ஈஸியாக வந்துடும். எண்ணெய் வந்து அதே மாதிரி கரெக்டான சூட்டில் இருக்கணும். ரொம்பவும் கம்மியாக இருந்ததுன்னா போடும்போது அப்படியே களைஞ்சிட்டு போகும். அதே மாதிரி ரொம்ப சூடாக இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு சரியாக புளியறதுக்கு வராது, கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி புளிய வரலைனாலும் நீங்கள் சின்னதாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து சின்ன ஜிலேபியை கூட மினி ஜிலேபி மாதிரி புளிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது அப்படியே வெளியில் எடுத்துடலாம். நம்ம எண்ணெய் வந்து சூடு கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு பிரியாமல் அழகாக வரும். அப்படியே புளியறதுக்கு 2 ரவுண்ட் போட்டுட்டு அப்படியே நம்ம சுற்றி விட்டுறலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சுத்த வருதோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அப்புறமா கொஞ்சம் உங்களுக்கு சரியாக போய் ஒரு 2-3 டைம் புளிஞ்சிங்கன்னா அவ்வளோதாங்க. இதையெல்லாம் வெளியே எடுத்துடலாம். இப்போ வந்து இதை நம்ம சக்கரை பாகில் சேர்த்துடலாம். உங்களுக்கு ஒருவேளை பாகு வந்து ஆறி போச்சு அப்படின்னா திருப்பவும் சூடு பண்ணி கொஞ்சம் நல்லா வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதுலேயே நல்லா ஊற விடுங்க. 5 நிமிஷத்துலேயே நல்லா சீக்கிரமாக நல்லா சக்கரை பாகில் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான ஜாங்கிரி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.